கமலா வாராதா? நான் ஊருக்கு போயிட்டு வரேன் கமலா. மகராசியா போயிட்டு வாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. வரும்போது கை நிறைய புள்ளைய தூக்கிட்டு வா. ராதா, ரயிலுக்கு நேரம் அது புறப்படுமா? ஐயா, ராதாவை ஜாகிரதையா பாத்துக்குங்க. அடிக்கடி லெட்டர் போடுங்க. ஆகட்டுமா. ராதா வா போலாம். போயிட்டு வரேன் கமலா. போயிட்டு வாமா. என்ன இதெல்லாம்? மரியாதை எங்க? கடையில விக்குது. கடையில என்ன வந்தது உங்களுக்கு? எனக்கா அறிவு வந்தது, ஆத்திரம் வந்தது, ஆவேசம் வந்தது, அழகான வீர சவுக்கு வந்தது. விளையாடுறீங்களா? இனி நான் உங்ககிட்ட விளையாட மாட்டேன், இந்த சவுக்கு தான் விளையாடும். அங்க எங்கயாவது போய் விளையாடுங்க. நேரா சமயக்கட்டுக்கு போ. முடியாது. முடியாதா? Get out! கமலா, இனிமே வீட்டு வேலையெல்லாம் நளினி தான் செய்யணும். நீ கையை கழுவிட்டு போய் ஊஞ்சல் அடுப்போம். என்னால முடியாது, எனக்கு சமையல் பண்ண தெரியாது. நீ சமையல் பண்ணி எவன் சாப்பிடுறது? எதையாவது செய், கடைசியில ஒன்ன திங்க வைக்கிறேன். நளினி, இனிமே சமையல் செய்ய தெரியாதுன்னு சொல்லாதே. அப்படி சொல்லு. நான் கத்து தரேன். இதெல்லாம் ஓ வேலைதான். பொட்டி பாம்பா கிடந்தார். இப்ப என்ன அயரன் பண்ண பாம்பா வாயிட்டாங்க? ஏன் நிக்கிற? ஏதாவது செய்யி. ஐயோ ஐயோ, நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்? யார என்னத்து கேக்குற? உங்க அப்பனை போய் கேளு. எப்படி கேக்குறது? எங்க அப்பா தான் செத்து போயிட்டாரு. அவன் தலையில பேட்மிண்டன் ஆடி இருப்ப, மூளை கலங்கி செத்து போயிட்டான். நீங்க போயிட்டு வாங்க, நளினியை நான் கவனிச்சுக்கிறேன். நீயா? உன்னால முடியுமா? இவ பெட்ரோல் வம்சமாச்சே, திடீர்னு காத்தோட காத்தா பறந்துவாள எங்க அம்மா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னமே நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். இவ்வளவு நாளா உன்னுடைய சட்ட திட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் அவஸ்தைப்பட்டேன். இன்னையில இருந்து உன்னுடைய டர்ன். போ வேலை செய். ஏன் சும்மா மிரட்டுறீங்க? உங்க இஷ்டப்படிதான் நடக்கிறேன்னு சொல்லியாச்சு. கமலா, இவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ கொலையிறாளேன்னு ஏமாந்துறாத. இவ என்ன ஆளு தெரியுமா? கொஞ்சம் ஏமாந்தோம்னா இந்த உலகத்தையே சுக்கு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு பேன் ஏப்பம் விட்டுடுவா. சவுக்க இப்படி தப்பி தவறி வச்ச அவ்வளவுதான் திருப்பிக்குவா. அதனால தான் விரல கூட வச்சு அப்படியே ஆணி அடிச்சிருக்கிறேன். ஏமா நிக்கிறீங்க? ஏன் நிக்கிறீங்க? ஆகட்டும் வேலை. கொஞ்சம் சொல்லித்தாங்க நளினி. அவரை ஏன் கேக்குறேன்? நான் சொல்லி தரேன். சும்மாரு, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க சும்மாரு, உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. சும்மா இருங்க. ஆகட்டும். தெரியாது. ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிற. கை எரியுதுங்க. 2 தடவை இப்படி நோண்டே கையெல்லாம் எரியுத. டெய்லி பேனாவை தட்டிக்கிட்டு இருக்கும் போது விரலெல்லாம் எரியல. உன்னை இந்த வீட்டுல நான் உட்கார வச்சு திங்க விட மாட்டேன். ஒண்ணு நின்னுகிட்டு திங்கணும், இல்ல நான் ஓடிக்கிட்டு திங்கணும். இப்பதான் போட் மயில் மாதிரி போகுது. சுந்தர், என்ன டல்லா இருக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. அத்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. கமலாவை அம்மா கூப்பிட்டாங்க. நீ போய் சொல்ல. ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்து நீ சொல்லி இருக்க கூடாத? சரி அப்பா, சரி. ரூம்ல கமலாவை காணுமே. ஒட்டி படுக்க கூட இல்ல.
அழாத கமலா. உனக்கோ யாருமே இல்லைங்கிற இந்த பொல்லாத உலகத்துல உன்ன மாதிரி அழகான பொண்ணு ஆதரவு இல்லாம வாழ்றது பெரிய ஆபத்து. இத பாரு, நாளைக்கே கோயம்புத்தூருக்கு என் புருஷன் வீட்டுக்கு போறேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்யறேன். பேசாம என்னோட வந்துருமா. ஏதாவது கௌரவமான வேலை பார்த்து நிம்மதியா இருக்கலாம். என்னம்மா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. சரிம்மா. கமலா, வாங்கம்மா. சௌக்கியமா இருக்கியா? வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? வீடு சௌகரியமா இருக்கா? உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு குறையும் இல்லம்மா. நின்னுகிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. எனக்கு எதுக்கு கமலா இவ்வளவு மரியாதை? நீ கோயம்புத்தூருக்கு வந்த பிறகாவது மன நிம்மதியோட இருக்கேங்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத பாரு கமலா, உனக்கு எது தேவையானாலும் சரி, என்ன தயங்காம கேளுமா. ஆகட்டுமா. இந்த நான் வரட்டுமா? ஆஹா ஆஹா ஆஹா, கட்டபொம்மா, என்னே உன் கருணை. அன்று கைகட்டி சேவகம் செய்த நான் இன்று கவலை இல்லாமல் படுத்திருக்கிறேன். அன்று பியானோவை தட்டி கொண்டிருந்த கரங்கள் இன்று என் கால்களை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆஹா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நீதான் என்னுடைய குலக்கடவுள். அண்ணே, மச்சான், மாப்பிள பாரு இங்க வந்துட்டானா? அடே பொடிப்பாயில, டேய் தூங்குறானா? முடிச்சிட்டு இருக்க மச்சான், மச்சான், நீ பெரிய ஆளு. நீ போயிருந்தில்ல, ஒரு லெட்டர் எழுதுனா என்ன? லெட்டர் போட்டேன்பா. போட்ட உன் பாக்கெட்டுக்குள்ள பிறந்த லெட்டர். சும்மா இருப்பா. நீ அவன் அழகுல சொக்கி போய் எங்க அழகெல்லாம் விட்டுட்டே நீ. அவ்வளவுதான். என்னங்க என்னங்க, குழந்தை பாத்தீங்களா? எல்லாம் எங்க அண்ணனை உரிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க முகத்தை காட்டினாலும் நான் பாக்குறதுக்கு. அம்மா எங்கப்பா? அம்மா சௌக்கியமா இருக்கிறாங்க. நான் தான் மருந்து இதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாத. ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல, சுகமா இருக்கிறாங்க. ஏன்னே, குழந்தைக்கு என்ன பேர் வச்சீங்க? கோபி. கோபி. கோபி, கோபி பையா. டேய் பாருடா, நான் தான்டா உங்க அத்தை. என்ன பாருடா. அத்தை மூஞ்சிய பாத்துக்கடா. டேய், இப்பவே அத்தை கிட்ட கேட்டுக்கடோ, எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அத்தைன்னு கேட்டுக்க. அப்ளிகேஷன் போடு. போட சொல்றேன். கமலா எங்க? கமலா, 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 கமலா. யாரு? ராதாவா? அத்தே, வடகண்ணு வாட ராஜா. அதான் வந்துட்டியாடா? வந்துட்டியா? நோப்பா நோப்பா சாமி எந்த ஏன்டா எனக்கு புதுசா தெரியுதா? நான் தானே அவன் பாட்டி. கண்ணு சாமி. அத்தே, கமலா அங்க அத்தே. ஏன் பேசாம இருக்கீங்க? நான் எப்படியம்மா சொல்லுவேன்? ஏன், என்ன நடந்தது? சொல்லுங்க அத்தை. என்ன காரணமோ தெரியலம்மா. யாருக்கிட்டையும் சொல்லாம கமலா வீட்டை விட்டே போயிட்டா. வீட்டை விட்டே போயிட்டாளா? என்னால இதை நம்பவே முடியல அத்தை. என்னை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாள். நீ குழந்தையும் கையுமா வரணும், என் கையால உனக்கு ஆழத்தை எடுக்கணும்னு ஆசையோடு காத்திருந்தாள். அழாதே ராதா. எப்படி அழாம இருக்க முடியும்? கூட பிறந்த சகோதரி கூட என் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்க மாட்டான். அவளுடைய சோக கதையை கேட்டா நீங்க கூட கண்ணீர் சிந்துவீங்க. சின்னஞ்சிறு வயதிலேயே அவளுக்கு திருமணமாகிவிட்டது. கணவன் வீட்டுக்கு போகும்போது பயங்கரமான புயல் உருவத்திலே விதி வந்து அவளை தாக்கியது. வெள்ளத்திலே படகு கவிழ்ந்தது. குழந்தை பருவத்திலேயே குங்குமம் அழிந்து மாங்கல்யம் இழந்து விதவை கோலத்திலே யாரும் இல்லாத அனாதையாக வந்து என்னை சந்தித்தார். உயிருக்கு உயிராக பழகினார். எனக்காகவே வாழ்ந்தார். இனி அவளை எப்போது பார்க்க போகிறேன் அத்தை? எப்படி என் துக்கத்தை மறக்க போகிறேன்?